இல்ல நல்ல மழை பெஞ்சா வாய்க்கால்ல தண்ணி ஓடுமா? அதுதான் சார் ஏரிக்கு வருது. அது எல்லா நாளத்துல இருந்து ஓட வழியா தானே ஏரிக்கு வருது. இல்ல உங்க கிணத்துக்குள்ள ஊருங்களான்னு இந்த கிணறு துந்துருங்க. நம்ம ஏரி தண்ணி வரனாலே கிணறு தண்ணி வரும். இந்த தண்ணி கொண்டு கிணத்துல விட்டா கிணறு துந்துரும். தூரி போகுங்க. ஆமா. தண்ணி வந்தாலே கிணறு கிணறுங்களாம் வாயால வந்துடும் தண்ணி தண்ணி வந்துடும். இல்ல அது விடும்போது தண்ணி கல்லு விட்டு சரி கல்லு கட்டி சேனல் போட்டு நம்ம சல்லடை வைப்பாங்க. சல்லடை வச்சு மண்ணை நிறுத்திட்டு தண்ணி மட்டும் அதுக்கப்புறம் வந்து கிணத்துக்குள்ள போகாது. கிணத்துக்கு கிணத்துல இருந்து 5 அடி பைப் வச்சு சிமெண்ட் பைப் வச்சு உள்ள போய் விடுற மாதிரி கல்லு மண்ணெல்லாம் போட்டு ஒரு தொட்டி ஒரு தொட்டி கட்டிட்டு தொட்டிக்கு அப்புறம் அதுக்குள்ளதான் விடணும். நேரடி கிணத்துல விட்டு தூரி போயிடும். அது பண்றது அது கேஜிஎஃப்ல பார்த்தீங்க அந்த மாதிரி ட்ரைனேஜ் சேனல்லாம் இருக்குல்ல சார், அதில் ஆர்டிடி பண்ணவும் அங்கே செக் டேம்லாம் கட்டி தண்ணி சேமிச்சு அதனால நீர் கொஞ்சம் தேக்க மாட்டேன்னா நீ கிணத்து தண்ணி தானே மேலே வந்துட்டு இப்பயும் அந்த கால் இப்போ உங்களுக்கு அதுல சப்சிடி கொடுத்தா அது பண்ணுவீங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? உங்க கிணத்துல தண்ணி விடுறதுக்கு இப்போ 10,000 கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க. உங்க கிணத்துக்கு பக்கத்துல மழை தண்ணி வந்து சேமிக்கிறதுக்கு ஒரு வழி தனியா ஒரு குழி தோண்டி கல்லெல்லாம் போட்டு கிணத்துல விடக்கூடாது. அது பக்கத்துல அது கொடுத்தோம்னா உங்க கிணத்துக்கு நேரடியாக தண்ணி போயிடும். அது எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. மழை வந்த உடனே அந்த தண்ணி தானே வெளியே போயிடுதுல தண்ணி நம்ம இங்கே சேமிச்சு உங்க தோட்டத்துல பெய்யுற தண்ணி உங்க கிணத்துக்கு ஏஐடி மூலமா செஞ்சது இருக்கு சார். 4000க்கு செஞ்சாங்க சார். நம்ம கிணத்துல தண்ணியே வெளில போகுது. காங்கிரஸ் கோடி போற மாதிரி போகுது. கிணத்துல தண்ணி அந்த சேமிப்பு தானே வெளிய போகும். கிணறே நம்பி வெளிய போயிடுது. இப்போ அது கேட்டு கிணறு மேலே தான் இருக்கு. ஃபார்மர்ஸ் வந்து அது வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. 70 அடி முதல்ல பாறை, அதுக்கப்புறம் 700 அடி தான். 20 அடியில இருந்து பாரு சார் எங்க சைடு. மேல மட்டும் தான் அதிகம் 10 அடி பண்ணை குட்டை வைக்கிறீங்களா? பண்ணை குட்டை யார் வைக்கிறீங்க? பெரிய விவசாயிகள் ஒரு சில பேர் வச்சுக்கிறாங்க. நம்ம எல்லாமே வந்து ஸ்மால் மாடு 3 ஏக்கர் 2 ஏக்கர் பண்ணை குட்டை வைக்கிற ஸ்கோப் இல்லை சார். கூட்டுறவுத்துறை மூலயமா இப்போ 2 லட்சம் கடன் தராங்க சார் பயிர் தரேன். இப்போ அதை உயர்த்தி ஒரு 5 லட்ச ரூபாயை கொடுத்தா எங்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் உயரத்துக்கு வழிவகை செய்வாங்க. அதை நாங்கள் லோன் தான் நம்ம திருப்பி கட்ட மாட்டோம்ல. இல்லை சார் விடுறாங்களா சார்? நீங்க வேற கட்ட மாட்டேன்றீங்க. இல்லை கட்டிடுறோம் நான் கட்டிடுறோம் சார். அடுத்த வருஷம் பயிருக்கு வாங்க. நெல்லுக்கு எவ்வளவு செலவு? அதை வச்சு தான் கொடுப்பாங்க. எவ்வளவு பயிருக்கு செலவாகும்? அதான் லோனா கொடுப்பாங்க. இல்லை சார், நம்ம இது மூலயமா இந்த இயற்கை விவசாயிக்கு நம்ம ஸ்கீம் கொடுக்குறோம் இல்லையா? பிகேஒய்னு சொல்லிட்டு இப்போ கிளஸ்டர் அப்ரோச் பண்ணோம். அதில் வந்து 20 ஃபார்மர் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு குழுவாக தேர்ந்தெடுத்து பண்ணிவிட்டு அவங்களுக்கு போன வருஷம் 12,000 ரூபா கொடுத்தோம். இந்த வருஷம் ஒரு 12,000 ரூபா கொடுப்போம். ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் கிளஸ்டர் அந்த ஆர்கானிக் பண்ணிங்கன்னா 3வது வருஷம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ சங்கமாக மாற்றிடுவோம். மாற்றி நீங்கள் பண்ணோம். 2 ஏரியா பண்ணணும் இல்லை. மினிமம் உங்களுக்கு 2 ஏக்கரா இருந்தால் 1 ஏக்கரா மட்டும் அந்த ஆர்கானிக்